மடப்புரம் காளிக்கோவில் காவலர் அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. மடப்புரம் காளி கோவிலில் காவலர் தற்காலிக பணிபுரியும் காவலர் அஜித்குமாரை போலீசார் அடித்து கொலை செய்த வழக்கு, போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொலை செய்த வழக்கில் சட்ட பஞ்சாயத்து செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் அதாவது அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமான அனைத்து வழக்குகளும் நாளை விசாரணைக்கு வருவதால் இந்த வழக்கையும் நாளை சேர்த்து விசாரணை செய்யலாம் என உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக மனித உரிமைக்கு எதிரான சட்டவிரோத காவல் மரணங்களை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த மனுதாரரான மகாராஜன் என்பவர் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் தமிழகத்தையே உலுக்கிய அனைவருக்கும் தெரிந்த விஷயமான அந்த சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனமாக வந்த நிகிதா என்ற பெண்மணி 9.5 பவுன் நகை காணவில்லை என காவலர் அஜித்குமார் மீது புகார் தெரிவித்த வழக்கு. அந்த வழக்கில் புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் விசாரித்த போலீசார் அஜித்குமாரை அடித்து கொலை செய்து விட்டனர் என்ற குற்றச்சாட்டை எழுந்து பின்னர் இந்த வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதே நிலையில் இந்த வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதி விசாரணை நடத்தவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று திருப்புவனம் காவல்துறையுடன் இணைந்து அப்பகுதியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்துள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையின் போது காயங்களை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிலர் அஜித்குமார் குடும்பத்தினரை அஜித்குமாரின் உடலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு உரிய பணம் தருகிறோம் என்றும் சட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார்கள். மனித உரிமைக்கு எதிரான சட்டவிரோத காவல் மரணங்களை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பிக்க வேண்டும். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கட்சி அரசியல் பிரமுகர் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், நீதிபதி மரியக்லாட் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அஜித்குமார் மரணம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கையும் நாளை சேர்த்து விசாரித்துக் கொள்ளலாம் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.